finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ பிரேக்கிங் நியூஸ் ஆல்ரெடி நான் என்னோட ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் இதுக்கப்புறம் இந்த தேர்ட் டெஸ்ட்டில் கண்டினியூ பண்ண மாட்டார். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். எதனால அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, டியூ டு மெடிக்கல் எமர்ஜென்சி கிளம்பிட்டாரு. ஸோ நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து 500 விக்கெட்ஸ் எடுத்து கலக்குனாரு. ஸோ ஊரே அவரை பற்றி தான் பேசிட்டு இருந்தது. அட் த சேம் டைம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கும் சூப்பராக அவர் பேசிட்டு இருந்தாரு. அது முடிஞ்சு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் அவர் கிடைச்சிருக்கு. அதனால தான் அவசரமா அவர் ஆக்சுவலா கிளம்பியிருக்காரு வீட்டுக்கு. அண்ட் அஸ்வின்காகவும் சரி, உங்க அம்மாக்காகவும் சரி, நம்ம ஆக்சுவலா ப்ரே பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லபடியா சீக்கிரமா எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மாவும் சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும். அண்ட் அஸ்வினும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் செட்டோட திருப்பி இந்தியன் டீமுக்கு ரிட்டர்ன் ஆகணுன்றதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரே பண்ணிக்கணும். அண்ட் எஸ், இப்போ கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஹியூஜ் மிஸ் தாங்க. அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் மிஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபிளாட் விக்கெட்டா இருக்கு. ஒரு பக்கம் பென் டக்கெட் உரின்னு உரிச்சிட்டு இருக்காரு. ஸோ பென் டக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கணும்னா ஆப்வியஸ்லி அஸ்வின் கண்டிப்பா தேவை. ஏன்னா அஸ்வின் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜென்ரலாவே சூப்பரா போடுவாரு. அதுவும் டக்கெட்டை நிறைய தடவை அவுட் ஆக்கியிருக்காரு. நேற்று வர ரோஹித் சர்மா பெருசா அஸ்வினை யூஸே பண்ணல. ஆக்சுவலா டக்கெட் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் அஸ்வின் எடுத்துட்டு வந்தாரு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில யார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னா பென் டக்கெட் தான். அப்பா அஸ்வின் இல்லையா, ஓகேடா சூப்பரா இன்னைக்கு டபுள் செஞ்சுரி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி விண்ணத்துல தான் இருப்பாரு. அண்ட் ஐ ஃபீல் பிட்டி ஃபார் ரோஹித் சர்மா ஆல்சோங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு ரீஜெனரேட்டடா வரலாம் அப்படின்னும் போது இந்த அஸ்வினோட நியூஸ் கண்டிப்பா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கும். பட் நெவர்தெல்லஸ் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆல்சோ ஹேஸ் டு கோ ஆன். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் போகணும். கையில் நம்ம கிட்ட இப்போ ஒரு 4 bowler இருக்காங்க. இதுக்காக தான் 5 bowler வச்சு போங்கன்னு எல்லாரும் சொல்றோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் வந்து 4 bowler போதும் 4 bowler போதும். அதாவது செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல நானே 3 ஸ்பின்னர் 1 ஃபாஸ்ட் bowler போதும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. எதுக்காக 5 bowler போவாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்கேஸ் இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அஸ்வின் போயிட்டாரு. இன்கேஸ் ஏதாவது இன்ஜுரி ஆனா கூட அட்லீஸ்ட் உங்க கீழே ஒரு 4 bowler இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 3 bowlers வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கும் இது வந்து ஒரு பாடம். ஸோ 4 bowler வச்சு போறது என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் தான். அண்ட் இப்போ 5 bowler போனதுனால அஸ்வின் போனதுனால இப்போ கையில் அட்லீஸ்ட் ஒரு 4 bowlers வச்சிருக்கோம். குல்தீப் அண்ட் ஜடேஜா நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலா. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி டஃப், இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஏன்னா அவனுக்கு 8 விக்கெட் இருக்கு. வரவன் எல்லாருமே பேஸ் பால் தான் விளையாடுவான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா இருக்காது. முதல்ல இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும். இன்ஃபேக்ட் முதல்ல டக்கெட் அவுட் ஆகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது அந்த ரன் ஃப்ளோ வந்து கம்மியாகும். இல்லைன்னா இந்த ஒரு செஷன்லேயே 400 ரன் 200 ரன் அடிச்சு 400 அடிச்சிருவாங்க போல இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி யாராவது ஒரு போலர், ஐ திங்க் நம்ம பும்ராவை நம்பி தான் இருக்கணும். இன்னைக்கு நேத்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டாரு. ஐயோ நீயும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி அவரும் சிராஜும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெல் போட்டு விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு நம்புறோம். அண்ட் ஸ்பின் பாயிண்ட் ஆஃப் வியூல எஸ், குல்தீப் நேற்று வந்து ரொம்ப ஆர்டினரியா இருந்தாரு. அண்ட் ஜடேஜாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியா இருந்தாரு. அவங்க ஆர்டினரியா இருந்தாருன்னு சொல்லணுமா இல்ல அவரை வந்து அவங்களெல்லாம் வந்து ஆர்டினரியா காமிச்சிட்டாரு டக்கெட்டுன்னு சொல்லணுமான்றது எனக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு இந்தியா ரீஜெனரேட்டடா வந்து ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்காங்கன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு நம்பிக்கை. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. செஷன் 1 முடிஞ்சோடனே நம்ம பார்க்கலாம்.